வெங்கடேஷ், வெங்கடேஷ் எங்க போயிட்ட? எவ்வளவு நேரமா கூப்பிடுற, காதுல விழல? யார கூப்பிடுறா? ஏய் சிலுக்கு, என்ன காலையிலே சவுண்ட் அதிகமா இருக்கு? டேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடாதேன்னு. அது இல்ல டார்லிங், நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம செட்டு பசங்களாம் உன்னை சிலுக்கு சிலுக்குன்னு தானே கூப்பிடுவாங்க. டேய், ஊர்ல இருக்கவெல்லாம் உன் பொண்டாட்டி சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிட்டா உனக்கு சந்தோஷமாடா? அப்போ உன்னை குயில்னு கூப்பிட்டுமா? டேய், நீ ஒண்ணு குயிலுன்னு கூவும் வேண்டாம், மயிலுன்னு கொஞ்சவும் வேண்டாம். அதான் கிருஷ்ணவேணின்னு அழகா எங்க வீட்டுல பேர் வச்சிருக்காங்கல்ல, அத சொல்லி கூப்பிட்டு போதும். அது ஒப்ப வச்ச பேரு, அதை நான் சொல்ல மாட்டேன். அதை சொன்னாலே ஒப்ப ஞாபகம் வருது. கல்யாணம் பண்ணி புள்ளைய பத்தி புள்ளைய காலேஜுக்கு போயிட்டான். ஒப்ப இன்னும் என்ன மதிக்க மாட்டான். மனுஷனாடி அவன். ஏன் அப்பான்னு நினைக்கிற? உன் காலேஜ் ப்ரொஃபசர்னு நினைச்சுக்கோ. சரி, உனக்கு கிருஷ்ணவேணின்னு கூப்பிட பிடிக்கலனா மாடனா செல்லமா கிருஷ்ண கூப்பிடு. நான் ஒண்ணு கோச்சிக்க மாட்டேன்டா முண்ட கண்ணா. டேய், எங்கடா உன் அவ? காலையிலே ஆள காணோம். ஏய், அவ உனக்கும் பையன் தாண்டி. அது தெரியுது, அந்த பையனை தான் கேக்குறேன். எங்க அவன்? திருட்டு பயலுக்கு பிறந்த திருட்டு பயல. ராத்திரி எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் வந்து படுக்க வேண்டியது, காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட வேண்டியது. கிருஷ், யார காலையிலேயே திட்டுற? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பத்தியா பேசிட்டு இருக்கேன் வெங்கடேஷ்? உன்னையும் நீ ஒன்னு பெத்து வச்சிருக்கே, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கிருஷ், இதுக்குதான் சொன்னேன் ஒத்த புள்ளியோட நிறுத்தி கூடாது, ஒரு 2-3 பத்துக்கணும்னு. ஏதாவது ஒன்னாவது உன் பேச்சு கேட்கும்ல? 2-3 போதும்டா சாமி, போதும். 2 புள்ள கலைஞ்சு 3ஆவதா பெத்தெடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துரு எனக்கு தானே தெரியும். உன் பரம்பரைக்கே மண்டை ரொம்ப பெருசு. டார்லிங், நாங்கெல்லாம் மூலக்காரங்கடி, மண்டை பெருசா தான் இருக்கும். டேய், அது நீ சொல்லக்கூடாதுடா, ஊர்ல இருக்கவங்க சொல்லணும். நீங்க எல்லாம் மூலக்காரங்களா இல்ல ஆட்டு மூலக்காரங்களான்னு. என்ன தோர காலையிலே பின்னாடி வரீங்க? என்னமா முதல் வர மாதிரி சொல்ற? என்னைக்கு உன்ன காலேஜ்ல பாத்தனோ அன்னில இருந்து பின்னாடி தாண்டி வரேன். உள்ள போய் 2 வீலர் சாவி கொண்டா. என்னது 2 வீலரா? நீ எப்படா பைக் வாங்குன? அது இல்லடி, பையன் பந்தயத்துல ஜெயிச்சு கொண்டு வந்தானே சைக்கிள், அது கூட 2 வீலர் தான். அந்த கீ தான் கொண்டு வர சொன்னேன். பாடி. டேய் வெங்கடேஷ், ரொம்ப ஓவரா பேசுற, ஜாக்கிரதை. எப்போதான் பேசுறேன், அதே ஓவர்ன்றா. பையன் வேர்வை சிந்தி சைக்கிள்ல ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கான், ஏதோ சுட்டு வந்த மாதிரி சொல்றா. காலேஜ் படிக்கும்போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் பைக் ஓட்டி நான் பார்க்கல. டேய் வெங்கடேஷ், புடி. சரி வெங்கடேஷ், ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டிங்கறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? எப்பவும் அப்படிதானே கேட்ப, கேளு. சரி, நீ தான் பைக் ஓட்ட மாட்டேங்கிற. உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான், அவனுக்காவது ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ல? அடி போடி, இந்த வயசுல டர்புர்னு வண்டி ஓட்டுறலாம். 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, சுகர் பிபின்னு படுத்துருவான். என் பையன் குழந்தையில இருந்தே சைக்கிள் ஓட்டுறான். அவன் 60 வயசு இப்படிதான் இருப்பான். உனக்கு என்ன தெரிய போகுது? இப்ப டிஃபன் ரெடி பண்ணு, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஓ, ஷாப்பிங்? இங்க பக்கத்துல இருக்க உழவர் சந்தைக்கு போய் 2 முருங்கைக்காய், 2 கட்டுக்கீரை, 4 நெல்லிக்காய் வாங்கிட்டு வர்றதுக்கு பேரு ஷாப்பிங்கா? நீ படிச்ச முட்டாள்ரி, இங்கிலீஷ்ல கடைக்கு போயிட்டு வரதா ஷாப்பிங் வாங்க. நான் சந்தைக்கே போறேன், சொல்லக்கூடாதா? இது கூட தெரியல, கேட்டா ப்ரொஃபசர் பொண்ணு. என்னது? வரட்டா சில்க்கு. டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிட. போடா போ, ஒட்டிக்கிறதுக்கு இங்க தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன். சின்ன வயசுல ஒருவேளை சில்க்கு படமா பார்த்திருப்பானோ? திருட்டு ராஸ்கா. அந்த சைடு ஸ்டாண்ட் போடுங்க. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. என்ன அந்த பேக் போடுங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. டார்லிங், என்னங்க ஐ லவ் யூ தானே? அது இல்ல டார்லிங், நேத்து டிவியில கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சிந்தாமணி சிக்கன் ஒன்று பண்ணி காட்டினாங்க. அதை செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு போன் பண்ணு. ஓகே டார்லிங். வேற என்னங்க? கோல்டன் ராக்ல எஸ்பிஷன் போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் நாளா. என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும். கூட்டு போறேன். திவியானா திவியாதே. சரி டார்லிங், பை. கர்மம் கர்மம், காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்காரன் உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு சுகந்தேன். இது தெரியாம கத்திரிக்காய் வியாபாரமும் மீன் வியாபாரமும் புளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக. என்னங்க நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்டத போட்ட இடத்துல வாங்க வாங்க வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சுக்கோடி. ஐயோ, பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னங்க ஐயோ என்னங்க என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. பசிக்குது, சீக்கிரம் வாங்க ஏறுங்க. ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். கிண்டி வச்சிட்டு வந்துட்டமா? நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம், அப்புறம் எதுக்கு? விடுங்க ஏறுங்க.
டார்லிங் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவப்பட வரட்டு ஐயோ பரவாயில்லைங்க விடுங்க என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க வளர்த்திருக்காங்க திங்க கத்து கொடுத்துருக்காங்க தூங்க கத்து கொடுத்துருக்காங்க வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க வாங்க. இருச்செல்லாம் என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி நாங்க பஞ்சருக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பஞ்சல்லே சாப்பிட்டு ஓ வந்துருவோம். ஓகே ஓகே. திவ்யா பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கிறோம். பை. வாங்க வாங்க. மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ என்ன இப்போ கதவு பூட்டல இரு. ஐயோ என்னங்க ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க கிளம்புங்க டார்லிங். கிளம்பு கிளம்பு. ஏய் இங்கே ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி. ஆமா ஆமா வா போலாம். என்னங்க அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க இருக்கு. ஆமா வண்டி வந்துருச்சு. வா 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 பாட்டியை பார்க்கலாம். வா வா வா. அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதே இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. போங்க மாப்பிள்ள வந்ததுல இருந்து வெளியிலே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தட்டு மாத்திருவாங்க. உள்ள வாங்களேன். நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தேன். ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவ யாரும் என்னை வந்து கூப்பிடவே இல்லை. அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள. நான் போய் உடனே அவங்கள வர சொல்றேன். உள்ள வாங்க. அடே நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா? இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே. ஆமாமா நல்லா செய்வேன். வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து செய்யவா? மருமக ட்ரைனிங் போயிருந்தால முடிஞ்சிருச்சா? அம்மா முடிச்சிட்டா 1 இயர் ஆயிடுச்சு. ஜாபுக்கு சமனிமா எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. கட்டம் போட்ட சட்டை. நீங்க கூப்பிடலன்னு சங்கடப்படுறாரு. கொஞ்சம் போய் கூப்பிட்டுருங்களேன். அப்படியா? ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் கூப்பிடுறோம். அண்ணே உள்ள கேசரி செய்யறாங்கல்ல கம்ம கம்மனு வாசம் தூக்குதுனே. நெய் நிறைய ஊத்திருப்பாங்க போல இருக்கு. பவர் எரியுது பேசாம இருடா. அம்மா யார தேடுறீங்க? சம்பந்தமா விட்டு மூத்த மருமக பிள்ளை வந்திருக்காரா? அட விருதாமா? ஐயோ நீங்களா? அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் வேற யாரோ நினைச்சிட்டோம். கோச்சிக்கானுங்க தம்பி. உள்ள வாங்க. வராமலே இருந்திருக்கலாம் இருக்கு. சரி சரி போய் தட்டை மாத்துங்க. நான் அப்புறமா வரேன். போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க. கேசரி திங்க அலையிறேன் போடா. வந்ததும் சரியில்லை வாக்கப்பட்டதும் சரியில்லை. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா அந்த மாதிரி இருக்கு என் கதை. இந்த ஹாரம் 8 சவரன் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கினது. ஆமா உமாராணி உன் வெயிட் என்ன? 58 கிலோ. ஓ என் தம்பி 60 கிலோ தான். அதான் கேட்டேன். அவன் உன்னோட நல்ல கலர்ல. பரவாயில்ல. ஆமா நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா? இல்ல ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக். ஓ அப்ப வேலைக்குலாம் போற ஐடியா இருக்கா? நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவரை நான் ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாரு. தண்ணி வேணுமா? இல்ல இல்ல எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வந்துட்டமா. ஆமா நீங்க பொண்ணு சொந்தமா இல்ல பொண்டாட்டி சொந்தமா? பொண்டாட்டி சொந்தம். என்ன முறை வேணும்? திவ்யாவுக்கு அண்ணன் முறை வேணும். அப்ப நீங்க எனக்கு மச்சா முறையா? ஆமா ஆமா. நம்ம பக்கத்துல உட்கார்ற ரொம்ப அழகா வேற இருக்கானே. அண்ணே அவன் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அதானே உங்களை மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன். யாருக்கு தெரியும்? இவன் பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போகும். சரி வா வா. இங்க பாரு
இந்த பயவலையில கழுவுறதுல இருந்து வாங்கி குடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னைய மதிக்காம போதுவார். ஆமா, தக்காளி சட்னில வெந்தயம் போட்டு செய்வீங்களாமே, திவ்யா சொல்லுச்சு. ஏன் நான் விச சட்னி கூட நல்லா செய்வேனே, அவ சொல்லலையா? எதுக்கு மச்சி அடிக்கிறீங்க? நானும் வீட்ல கேசரி போடுறேன், போய் தின்றா போடா. என்னங்க நீங்க போய் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் டார்லிங்? உள்ள வாங்க. உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல, இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் கூட கூட்டிட்டு வந்தனா. உள்ள வாங்க. கொஞ்சம் மனத்தையே அவ வாங்கிட்டா, ஒட்டி கிடந்த மனத்தையும் இவன் வாங்கிட்டேன். பார்த்த சமஸ்தே துரிதே ஜெகத்வாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்யர்த்தம். சாமி, நல்ல நேரத்தில் லக்ன பத்திரிகை படிச்சிருங்கய்யா. திருச்சி மாவட்டம் துவாக்குடியை சேர்ந்த மாரிமுத்து கற்பகம் தம்பதியரின் ஜேஷ்டகுமாரதி சௌபாக்கியவதி உமாராணி என்கிற கன்னிகைக்கும், திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த வெங்கடேசன் மகாலட்சுமி தம்பதியரின் ஜேஷ்டகுமாரன் பத்து என்கிற பத்மநாபனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். குத்துனா பட. எஸ். தட்ட மாத்த போறாங்க. எல்லாருக்கும் டீ காஃபி ஏதா கொடுங்க. அப்படி உங்க வீட்ல எச்சியல இருந்தா அது சாப்பிட்ட பிறகுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.